ம். கேட்டேன் சீரியஸா கேட்டா சீரியஸா பதில் சொல்லணும். வாங்கலாம், ஓகே தான், நீங்க முடிவு எடுத்தது நல்லது தான், அந்த ரேட்டுக்கு ஓகே, லோ பட்ஜெட் பட் மிஷின் நல்லா இருக்கு, ஒரு 6 ட்ரெஸ் 10 ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பொங்கல் மாதிரி, அல்வா மாதிரி. சரி, அவர் என்ன கேட்காரு, போய் எங்க அண்ணன்டையா கேட்டீங்கன்ற மாதிரி எனக்கு இருக்கு. அதுல வர நீங்க சொல்லிடுறீங்க சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தாருன்னு வைங்க சிக்கலாகி போகும். அவருக்கு உன்னையோட வயசு 10 வயசு கூட பாப்பான்னு சொல்லிட்டேன். சின்ன பையன் மாதிரி கொடுத்துறாங்க அப்படின்னு நான் ஒன்றா கலாச்சிட்டாங்க. எனக்கே லைட்டாக குளிருது சார். எனக்கே லைட்டாக குளிருதா? யார் இவர் சின்ன பையன் சொல்றது இல்லையா? அவரு கோடால கோடி மனசுல இருக்கான்னு சொல்லுவார் அப்பப்ப. சரி மாப்பிள்ள, எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஹலோ அன்னைக்கு நீங்கள் ரீஒர்க் பண்ணீங்களா சார்? அதனால தான் உங்களுக்காண்டி வாங்கியிருக்காங்க. இல்லை, ரீஒர்க் பண்ண மிஷின் அது பீஸ் வந்து அங்கே அந்த இதில் அடிச்சது தானே, 1ஆம் நம்பரில் 2ஆம் நம்பரில் போட்டு லைனில் சொல்கிறீங்க. அந்த மிஷின் வாங்கின பர்பஸ் தெரியும். அந்த இப்போ அந்த ஆப்ரேஷனில் எதுக்கு ஓவனில் போட்டு செக் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா வருதான்னு பார்க்குறதுக்கா? நூல் கட் ஆகாமல் கடைசி வரைக்கும் ஓடுது. ப்ரோக்ராம் மெட்டீரியல் வேஸ்ட் ஆகக்கூடாது. சேம் டைம் வந்து ஸ்டிச் லென்த் கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று அடுத்து டைம் சேவிங்கு. அப்புறம் இது இருக்கிற இதில் போட்டு எவ்வளோ பீஸ் கட் பண்ணலாம் எல்லாமே. அதான் டிஸ்பிளேல காட்டுதில்ல. நீ எதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? ஒர்க்கிங் வீடியோ. அது ரியல்லே போடுது. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் சொல்லி அது காட்டுது. 12 லட்ச ரூபாய்க்கு மிஷின் வாங்கி கொடுத்தாலும் நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணுறீங்க. சிவா வந்தன்னைக்கு மிஷின் வந்தன்னைக்கு சொன்னார், செந்தில் நல்லா கற்றுக்குறோன்னாரு. பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கேன், நல்லாவே கற்றுக்குறோம் சார் அப்படின்னு. ஒரு வாட்டி கூட கூப்பிட்டு இது நூல் போடுங்க செய்யுங்க கட்டாது வாங்கன்னு கூட மாட்டேங்கிறாங்க. பாபின் மாத்தினீங்களா? எத்தனாவது பாபின் மாத்திருக்கீங்க? இந்த இது இவ்வளவுதான் வரும். இதை விட அதிகமா வைக்கிற மாதிரி வரும். இங்க பாருங்க, இங்க ஒண்ணு போல இருக்கு. இது வந்து வித்தியாசம் லூஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கு. தவிர்த்து வேறு ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க. இல்லை இந்த ஆர்டர் நிறையா இருக்குன்னு வாங்கியிருக்காங்க. ஆர்டர் பற்றி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அது ஏன் பண்ணுறதுக்கு வந்து ஆனால் வெட்டினதுக்கப்புறம் பண்ணுறதை விட வெட்டுறதுக்கு முதல்ல தச்சுட்டு அப்புறமா வந்து கட்டிங் பண்ணணும். கரெக்டாக இப்போ கப்புக்கு டாப்புக்கு இப்படி ஒரு 50 பீஸ் ஒரே 100 டைம்
அதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் என்ன செய்யணும், பக்கத்தில் டர்பிக்கு தையல் ஒன்று. கனியண்ணா அதிலே இதில் கட்டிங் மிஷின் இருக்கா? அப்போ கட் பண்ணிடலாம்ல. அடிச்சுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் இருக்குமா? ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங்கு அப்புறம் கட்டிங் வருமா? பண்ணலாமா? இந்த ஷர்ட்டுக்கெல்லாம் பக்காவாக வரும். கிளாப்புக்கு இருக்குன்னா நம்ம நினைச்சது வரும். அந்த கீழ்சிங்கோட வச்சு டபுள் துணி உள்ளே வச்சு பண்ணால், ஆனால் ஒன் சைடு தான் பண்ண முடியும். அடிச்சடிக்கிற மவுத்து ஒரு விட்டா எங்கே வேணாலும் நம்ம போகவே இல்லை. அது எங்கே இருக்கு? ஜார்க்கண்ட் ஒட்டி தான் இருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் ஆந்திராவை தாண்டியா? கல்கத்தா மகாமாரில் இருக்கு. பிரகாஷ் படத்தில் நினைச்சிருப்பாங்க. ஆண்டியா அது மும்பையில். மும்பையில் அவன் தான், அதில் தான் ஐட்டக்காரனாக இருப்பான். அதிகம் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தானா? சரி, இது என்ன சைஸ் கவர் ஆகுதுன்னு லாஸ்ட்டாக செக் பண்ணீங்களா? இவ்வளோதான் அந்த ஃப்ரேம்னு முடிவு வச்சிங்க. மாற்றி போட்டு வெட்டினாலும் சிக்கல்.